நான் சொல்றது இமேஜின் பண்ணி பாருங்க. 1600ல ஒரு சில வணிகர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க, ஸ்பைசஸ ட்ரேட் பண்றதுக்காக. ஆனா, அப்போ அந்த டைம்ல அவங்ககிட்ட எந்த ஒரு ஆர்மி கிடையாது. தே ஹேட் நோ கிங்டம் அண்ட் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவருமே அவங்ககிட்ட இல்ல. ஆனா, 347 இயர்ஸ்க்கு அப்புறம் என்டையர் இந்தியாவே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. எப்படி ஒரு ட்ரேடிங் கம்பெனிங்கிறது ரூலரா மாற ஆரம்பிச்சாங்க. எப்படி ஒரு பிரிட்டிஷ் லாஸ்ங்கிறது இந்தியன் டெமோக்ரஸிய ஷேப் பண்ணுச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை டிகோட் பண்ண அப்புறம் 190 இயர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்ட்ரியும் எப்படி இந்தியா அதோட கான்ஸ்டிடியூஷன் வாங்குச்சு. ஸோ என்டையர் டீட்டெயில்ஸ் நம்ம டிகோட் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு த பிளாக் மவுண்ட் அபெக்ஸ் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 குயின் எலிசபெத் ஒன்னோட அப்ரூவலில் வராங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடையாது. வெறும் ட்ரேடு, வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான். ஸ்பைசஸ்க்காகவும் சில்க்குக்காகவும் காட்டனுக்காகவும் வராங்க. ஆனால் அங்கே ஒரு 2 போருங்கிறது நடக்குது. 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசே, 1764 நடந்த பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த 2 போர் மூலிமா அங்கே இருக்கிற மொத்த சினாரியோவுமே சேஞ்ச் ஆகுது. இப்போ கம்பெனிங்கிறவங்க ட்ரேடிங் அப்படிங்கிறத தாண்டி ரூலிங் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ இங்கே ஒரு ஹியூஜ் ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகுது. அப்போ ரூல் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் தான் அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லாவை உருவெடுத்துச்சு. தட் இஸ் கால் த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ரூல் பண்ணால் என்ன நடக்கும்? கரப்ஷன், மிஸ்மேனேஜ்மெண்ட், லூட்டிங். அப்போ அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன்டர்வீன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் நோக்கி முதல் அடிங்கிறது இதுதான். கவர்னர் ஆஃப் பெங்கால், இது வரைக்குமே கவர்னர் ஆஃப் பெங்காலுங்கிற இந்த ஒரு போஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுங்கிறது மாற்றப்படுது. இப்படி ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக யார் வராங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவங்க தான் வராங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்ணப்படுது. சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது 1774 கல்கட்டாவில். இந்த சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 3 ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுது. அதில் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா அவங்க பேர் தான் எலிசா இம்ஃபே. ஃபைன். அப்போது உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இதில் எப்படி கேட்கலான்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனல் ஸ்டெப் இந்தியா எதுன்னு கேட்டாங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இல்லை சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எந்த ஆக்ட் மூலிமா? அதுக்கும் இந்த ஆன்சர். எந்த வருஷம்? 1774. எந்த ஊர்? கல்கட்டா. அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதை கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்களுக்கு வரும். அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இதுக்கு இன்னொரு பேர் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்குமே சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து ரெவன்யூ கலெக்ஷனுக்கான பவர்ஸ்லாம் இருந்தது. பட் இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் மூலிமா சுப்ரீம் கோர்ட் கிட்டேருந்து ரெவன்யூ கலெக்ஷனு தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. இட் இஸ் கால்டு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். அடுத்து வரக்கூடியது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. இதை பொறுத்த வரைக்கும் இங்கே டபுள் கவர்மெண்ட்டுங்கிறது கொண்டு வந்தாங்க. எதுக்கு டுவெல் கண்ட்ரோல், எதுக்கு டபுள் கவர்மெண்ட் அப்படின்னா, அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு இந்தியாவை ரூல் பண்ணுறது கம்பெனி தான். ஆனால் அதுக்கு இஷ்டப்படி ரூல் பண்ண முடியாது. ஸோ பிரிட்டன் ஷுட் ஆல்சோ பி ரெஸ்பான்சிபிள். அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்தாகணுங்கிறதுக்காக டுவெல் கண்ட்ரோலுங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த டுவெல் கண்ட்ரோலுங்கிறது வந்து ஒன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இல்லைன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் இவங்க பொலிட்டிக்கல் பவர்ஸை, பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை, என்டையர் பாலிட்டிக்ஸை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் அஃபேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து காமர்ஸ் என்டையர் திங் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் டபுள் கவர்மெண்ட், டுவெல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அப்போது இது எப்படி கேட்கலான்னா, எந்த ஆக்டின் படி டுவெல் கவர்மெண்ட்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பிட்ஸ் இந்தியா 1784. ஃபைன், ரைட். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இதுபடி கம்பெனி, இது அவ்வளோ பெரிய ரெவல்யூஷனரி இல்லைனாலும் இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கம்பெனியை ட்ரேடு மோனோபோலி, அந்த வணிகத்துக்கான அந்த ஒரு மோனோபோலிங்கிறது வந்து இன்னும் 20 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. இன்னும் 20 இயர்ஸ்க்கு அவங்களோட ட்ரேடுங்கிறது நடந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. அடுத்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு 1813 இன்னொரு ஆக்ட் வருது. தட்ஸ் கால் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இங்கே இந்த மோனோபாலிங்கிறது உடையுது. 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சதும் இங்கே இந்த ட்ரேடுங்கிறது முடிக்கப்படுது. ஆனால் சைனாவோட தேயிலைக்கான அந்த ஒரு ட்ரேடு மட்டும் போய்கிட்டே இருந்தது. டீ ட்ரேடுங்கிறது சைனா கூட போய்கிட்டு தான் இருந்தது.
அண்ட் இங்கே வெஸ்டர்ன் எஜுகேஷனுங்கிறது ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சது இந்தியாவில். ஸோ வெஸ்டர்ன் மாடலில் இருக்கிற எஜுகேஷன் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணப்படுது. அண்ட் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ரிலீஜியஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவும் எஜுகேஷன் கல்வியை வந்து இன்னுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகவும் வந்தவங்க இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ். இவங்க வந்தது சார்ட்டர் ஆக்ட் 1813 படி இந்த ஆக்ட் மூலிமா இது எல்லாமே நடந்தது. ஸோ இதில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னா, எந்த ஆக்ட் மூலிமா கம்பெனியோட ட்ரேடுங்கிறது என் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஃபைன். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1833 படி பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டாக பார்க்கப்படுது. இங்கேருந்து தான் இந்த மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஆரம்பமாகுது. அப்போ இந்த இடத்துல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுங்க இருந்தவங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை இருந்தது வில்லியம் பென்டிக். அவங்க தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இருந்தாங்க, இந்தியாவாக இருந்தாங்க. ஓகே. லா கமிஷன் இங்கே க்ரியேட் பண்ணப்படுது. லாங்கான கமிஷன். இந்த லா கமிஷனுக்கான ஃபஸ்ட்டு சேர்மனாக இருந்தவர் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அப்படிங்கிறவர். இப்போது இந்த ஆக்ட் இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது பியூராக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கமர்ஷியலாக இருந்தது. இந்த ஆக்ட் மூலிமா அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833ல் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை யார்? லார்ட் வில்லியம் பென்டிக். இது கொஸ்டினில் எக்ஸாம் எஸ்எஸ்சியோட ஃபேவரட்டான கொஸ்டின்னு சொல்லலாம். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. சார்ட்டர் ஆக்டோட கடைசி ஆக்ட் எதுனா இதுதான், 1853ல் வந்தது தான். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் 2 விஷயத்தை பிரித்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓப்பன் காம்படிஷன், தட் இஸ் கால்டு இந்தியன் சிவில் சர்வீஸ். இப்போ நமக்கு வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த டைமில் சிவில் சர்வீசஸ்க்கான ஒரு பாடி க்ரியேட் பண்ணாங்க. அதுதான் இந்தியன் சிவில் சர்வீஸ். இந்த இந்தியன் சிவில் சர்வீஸில் இந்தியன்ஸுமே இதில் கலந்துக்கலாம். ஓப்பன் காம்படிஷனுங்கிறது அந்த ஒரு கான்செப்ட்டுமே இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அண்டு ஃபஸ்ட் டைம் பொறுத்தவரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது இன்டிஃபினிட் டைம். இது வரைக்கும் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, 20 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ். பட் இந்த ஒரு ஆக்டில் இன்டிஃபினிட் டைம் போடுறவங்க, டைமே செட் பண்ணல. ஸோ டைம் செட் பண்ணாமல் அவங்க எவ்வளோனா ரூல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த ஒரு சார்ட்டர் 1853ல் வந்து பார்க்கப்பட்டது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ஓப்பன் காம்படிஷன். அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ்க்கான ஓப்பன் காம்படிஷன் எந்த ஆக்ட் மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ அடுத்து வர்றது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இதுக்கான காரணம், இந்த ஆக்ட் வர்றதுக்கான காரணமாக இருந்தது கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. இதுக்கு இன்னொரு பேர் செப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு செப்பாய் மியூட்டினி மூலயமா கம்பெனி ரூலுங்கிறது டோட்டலாக க்ளோஸ் பண்ணப்பட்டு க்ரௌன் ரூலுக்கு மாறப்பட்டுருச்சு. அப்போது எந்த ஆக்ட் மூலிமா கம்பெனி ரூல் டு க்ரௌன் ரூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டோட்டலாக அபாலிஷ் பண்ணப்பட்டது. இந்தியாவில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்கிற ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. கவர்னர் ஜென்ரலுங்கிறவர் வைஸ்ராய்ங்கிற போஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணப்படுது. அப்படியே ஃபஸ்ட்டு வைஸ்ராய் இருந்தவர் கேனிங். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிக். ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா சார்லஸ் கேனிங். ஓகே ஃபைன். இப்போது இதில் 1858 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடியது பவர் தான். ஸோ பவருங்கிறது ஃபஸ்ட்டு கம்பெனி கிட்டே இருந்து க்ரௌன் ரூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது எந்த ஆக்ட்லன்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. இந்த சட்டத்தின்படி இதில் இந்தியன்ஸ் இல்லாமல் இந்தியாவை அவங்களால கவர்ன் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம் பிரிட்டிஷ்க்கு தெரிய வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இந்தியாவை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் நாமினேட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு 3 இந்தியன்ஸ் யாருன்னா பெனாரஸ் ராஜா ஆஃப் பெனாரஸ், சர் தினகர் ராவ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா. இந்த 3 பேர் தான் ஃபஸ்ட்டு 3 இந்தியன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் நாமினேட் பண்ணப்பட்டது. டீசென்ட்ரலைசேஷன், ஏன்னா அது வரைக்கும் டீசென்ட்ரலைசேஷன் இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் சென்ட்ரலைசேஷன் பவர் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆக்டுக்கு அப்புறம் இந்த 1861 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் மூலிமா இந்த டீசென்ட்ரலைசேஷன் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அவங்கள்ட்ட பவர் எல்லாமே பாம்பே, மெட்ராஸ் மாதிரியான மாகாணங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892 பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்க்கு பட்ஜெட் பற்றின டிஸ்கஷன்ஸ் பண்ணுறதுக்கான பவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க 1892ல்.
இன்டைரக்ட் எலெக்ஷனுங்கிற ஒரு விஷயமே இந்த ஒரு 1892 நடந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டில் தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஆக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கப்பட்டது. அதுதான் அந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909. இது வந்து மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு சொல்லப்படுது. இந்த ஆக்ட் மூலயமா செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், அதாவது முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனியான ஒரு எலக்ட்ரேட்டுங்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸும் இந்தியன்ஸ் இருந்தாங்க. பட் இப்போது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸுமே இந்தியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. அண்டு இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது, செப்பரேட் எலக்ட்ரேட். எந்த ஆக்ட் மூலிமா செப்பரேட் எலக்ட்ரேட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி இதுக்கு இன்னொரு பேருக்கு மான்டாகோ செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸுங்கிறது. ஸோ இங்கே டேரிக்கே சிஸ்டம்ங்கிறது ப்ரொவின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அண்ட் டேரிக்கே சிஸ்டம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸை ரெண்டாக பிரிக்க ஆரம்பித்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ்டு. ட்ரான்ஸ்ஃபர்டுங்கிறது எஜுகேஷன், ஹெல்த், இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். இது எல்லாமே இந்தியன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் லைக் போலீஸ், ரெவன்யூ, இது எல்லாமே பிரிட்டிஷ் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொன்ன ஒரு சிஸ்டம் தான் இந்த டேரிக்கே சிஸ்டம். இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. சென்ட்ரலில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சருங்கிறதுமே கொண்டு வந்தாங்க. அண்டு இதே 1919 இந்த ஆக்ட் வச்சு தான், மான்டாகோ செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் 1920 எலெக்ஷனும் நடந்தது. இந்த எலெக்ஷனில் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பற்றியுமே ஜெயிச்சு ஏ சுப்ராயல் அவர்கள் சீஃப் மினிஸ்டராகவும் ஆனார். ஸோ இந்த ஒரு பாட்டு டிஎன்பிசி முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுதுன்னு இது வரைக்கும் நம்ம முஸ்லீம்ஸ் மட்டும் செப்பரேட் எலக்ட்ரேட்டுங்கிறத பார்த்துருந்தோம். பட் இந்த ஆக்ட் மூலிமா கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது சீக்ஸ், இண்டோ கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்குமே கொடுக்கப்படுது. இப்போ டேரிக்கே சிஸ்டம் எந்த ஆக்ட் மூலிமா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுது. இது வரைக்கும் 4 பேருக்கு கொடுத்தது, முஸ்லீம்ஸ், சீக்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு. பட் இந்த 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலிமா எஸ்சி, உமன், லேபர்ஸ்க்குமே இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் தனியாக கொடுக்கப்பட்டுச்சு. ஃபெட்ரல் கோர்ட்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஆர்பிஐ 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுமே கொண்டு வந்தாங்க. 3 முக்கியமான லிஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டும் எந்த ஆக்ட்னு கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுவுமே இந்த ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்பவே லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டாங்க, தட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ ஃபைனலி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இது வந்து 15th August 1947 இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா தான் இந்தியா, பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து பிரிஞ்சுது. அண்டு பிரிட்டிஷ் ரூல் இதில் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்டது. வைஸ்ராயுமே இதில் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு, அந்த போஸ்டிங் வந்து இனிமேல் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947 ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியானா லூயிஸ் மவுண்ட் பேட்டன். ஓகே, ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா, ரெகுலேட்டரி ஆக்ட் 1773 பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. பிட்ஸ் ஆக்ட்டுங்கிறது சூப்பர்விஷன், கவர்மெண்ட் சூப்பர்விஷன் கொண்டு வந்தாங்க. 1858 கம்பெனி ரூலுங்கிறது க்ரௌன் ரூலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. 1909 செப்பரேட் எலக்ட்ரேட்ஸுங்கிறது கொண்டு வந்தாங்க. 1919 டேரிக்கே சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1935 ஃபெட்ரலிசம் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் லிஸ்ட்டுன்னு தனியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. 1947 ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிக்ஸாக சேர்த்து தான் 26th January 1950 நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டுச்சு. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு நாள் எழுதப்படல, இட்ஸ் 190 years ஆஃப் கான்ஸ்டியூஷன் எவல்யூஷன், ரைட். இப்போ நம்ம ஒரு 30 செகண்ட் ரிவிஷன் டேபிள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக 1773 கவர்னர் ஜெனரல், சுப்ரீம் கோர்ட். 1784 டுவெல் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. 1813 ட்ரேடு மோனோபாலிங்கிறது என் பண்ணப்பட்டது. ஆனால் சைனா கூட ட்ரேடு மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிக். 1853 ஓப்பன் காம்படிஷன் இந்தியன் சிவில் சர்வீஸ் கொண்டு வந்தது. 1858 க்ரௌன் ரூல், அதுக்கான காரணம் 1857 நடந்த அந்த ரிவால்ட். 1861 இந்தியன்ஸ்
கவுன்சில்ஸில் வரலாம் அப்படின்னு சொன்னது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இருக்கலாம்னு சொன்னது. 1892ல் பட்ஜெட் டிஸ்கஷன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் நடக்கலாம்னு சொன்னது. 1909ல் செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் முஸ்லீம். அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ், எஸ்சி, உமன், லேபர்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து 1919 டேரிக்கி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, ரிசர்வ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாக. 1935ல் வந்து அட்டானமி, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ஸ் மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலி 1947ல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் படிச்சிருந்தாலும் இது பாலிட்டியோட பேசிக்ங்கிறது இதுதான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கீப் ஆன் ரிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைக் மேட்ச் த ஃபாலோயிங்காக வரலாம், இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வரலாம், இல்லை டைரெக்டாக ஒன்லைனாக வரலாம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிஒக்யூஸ் அதிகமாக சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல டாபிக்ஸ், பல கான்செப்ட்ஸ், பல பிஒக்யூஸ், இங்கிலீஷ் பற்றின ஒகேப்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோட அடுத்த லெக்சரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.